ஸோ தம்பி இன்னைக்கு டீ கிளாஸ் கழுவி டீ போட்டுட்ருக்காரு. நாளைக்கு இவரே இந்த டீ கடைக்கு ஓனர் ஆனாலும் ஆச்சரியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த உங்களுக்கு ஒரு மூளைன்னு இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஜாலியாக நான் 3 மணி நேரம் என்ஜாய் பண்ண போகிறேன்னா மட்டும் இந்த படத்தை வந்து பாருங்கள். இல்லை நான் ஒரு எலைட் மைண்ட் செட்டோட ரொம்ப நிறைய நியூஆன்சஸ்லாம் பார்த்துட்டு என்ன ஜான்ரா படம் ஃப்ரேம் எங்கே வச்சுருக்கானுங்க அது இது அதில் இருக்கிற ஃப்ளாஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறேன், லாஜிக்லாம் பார்க்க போகிறேன்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமு, நோ பிரெயினரு. இதில் வந்துட்டு என்ன கருத்து இருக்குது மேஜராக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அந்த 5% ஆள் தான் இது ஆர்ட் ஃபார்மா, இது என்ன ஜான்ரா, இதில் என்ன கருத்து சொல்கிறாங்க, வெளில வரும்போது என்ன மெசேஜ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குலாம் பார்க்குறது 5% ஆடியன்ஸ் தான். பாக்கி 95% ஆடியன்ஸு வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டு நான் வந்தேன்னா விசில் அடித்தேனா, ஒரு 2 எமோஷனல் சீன் பார்த்தேனா, டான்ஸை ரசித்தேனா, அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா, சந்தோஷமாக வீட்டுக்கு போனேனான்னு இருக்கணும் தான் ஆடியன்ஸ் வரலாம். அருமையாக பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. சிவி குமாரோட பெஸ்ட்டு புஷ்பா 2 விட புஷ்பா அருமையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு இருந்துட்டு அந்த ஓடிடியில் உங்களோட கிளாசிக்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் ரிப்பீட் வாட்ச் பண்ணிக்கோங்க, புள்ள குட்டியை படிக்க வைங்க. ஸோ அப்புறம் வந்து மைக் எவனாவது கொண்டு நீட்டுவான் படம் முடிஞ்ச அப்புறம் தான் இவனுக்கு படமே எடுக்க தெரில, கத்திக்கினே இருக்கான் அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். இதெல்லாம் தாண்டி இந்த படம் நிஜமாவே பிளாக் பஸ்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி புஷ்பானா வெறும் ஃப்ளவர் இல்லை, ஃபயர் இல்லை, வைல்டு ஃபயர்னு நம்ம தெலுங்கு சினிமா ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து சுகுமார் வந்து 6 பாலுக்கு 6 6 அடிச்சிட்டாருங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் சினிமா பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அது பிரேக் பண்ணிருச்சுன்னு. இதெல்லாம் தாண்டி புஷ்பாவோட ரிவ்யூவை தாண்டி ஏன் தமிழ் சினிமாவில் புஷ்பா மாதிரி ஒரு படத்தை எடுக்க போகிறது இல்லைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது சார், அப்படி சொல்லக்கூடாது. நம்ம மீனாக சொல்லக்கூடாது. சினி ஃபீல்டில் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே ஒன்று தான். வீடியோ ரோல் பண்ணுற மாதிரி லோ பட்ஜெட்டாக நம்ம டீ கடையில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் 300 crores பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தோட கிராண்டியர்ஸ் நம்ம பார்க்கும்போது 300 crores என்னடா லோ பட்ஜெட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பில்டப்பில் இந்த மாதிரி ஒரு ஹைப்பில் வரப்போட படத்துக்கு 300 crores லோ பட்ஜெட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படம் பேர் சொல்ல விரும்பல, 1000 கோடி 2000 கோடி வாயை பிளந்து பார்ப்பாங்க, அந்த சக்ஸஸ் பாஸ் எல்லாம் வச்சுக்கங்கன்னு சொன்ன ஒரு படம் 350 கோடியில் பண்ணி 150 கோடி லாஸ் ஆச்சு. நட்ட உருட்டுனதை விட இவங்க உருட்டு இந்தியா முழுமைக்கு பெரிய உருட்டு. தமிழ் சினிமாவில் ஹானஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2.0 எடுத்துக்கோங்க, ஜெயிலர் எடுத்துக்கோங்க, லியோ எடுத்துக்கோங்க, கோட் எடுத்துக்கோங்க. நான் வெறும் ரஜினி சார் அண்ட் விஜய் சார் படங்கள் மட்டும் ஏன் சொல்கிறேன்னா அவங்க தான் அந்த மார்க்கெட்டுக்கான பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறவங்க தமிழ் சினிமாவில். அவங்களுக்கு இதே பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியலோ ப்ரொடியூசரோ கொடுத்தாலுமே இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வர மாட்டேங்குது. அதில் தான் வந்து நம்ம ஜென்யூனாக ஒத்துக்கணும். ஒரு தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ் வந்துட்டு ஏன் இதை பாராட்டுறாங்கன்னா ஒரு டைரக்டராகவே நீங்கள் வந்து சுகுமார் ஆகட்டும், நம்ம கேஜிஎஃபோட பிரசாந்த் நீல் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இப்போ தேவாரா டைரக்டர் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மேக்னம் ஆப்பஸ் பிக்சர்ஸ்க்கு ப்ரீசெட்டாக ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. நான் வந்து பண்ண போகிற ஆக்ஷன் சீக்வன்ஸு, டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கிராண்டாக தான் இருக்க போகுது. சும்மா ஒருத்தன் ஃப்ரேமில் வந்தால் கூட அவனுக்கு நான் கொடுக்க போகிற சட்டையே வந்துட்டு அது பேசுவோம். தங்கத்தில் சட்டை போட்டு வராங்க எல்லாருமே அந்த புஷ்பாவில் செகண்ட் சீனில் வரதெல்லாம் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப். அண்ட் அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸில் அல்லு அர்ஜுன் வந்துட்டு மனுஷன் ஆல்ரெடி போன வருஷத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாரு. இந்த வருஷத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்குவாரான்னு தெரியாது, பட் மக்களோட அவார்டு வந்து அவருக்கு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு நான் அந்த சூலூர்பேட்டையில் வந்துட்டு ஒரு க்ரௌடு கத்திக்கினே பார்க்குற வீடியோ பார்த்தேன். வேற லெவலு. இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் நம்ம இப்போ என்னன்னா தமிழ் சினிமாவில் தேட்டருக்குள்ளேயே நம்ம போய் ரிவ்யூ கொடுக்க முடியாத லெவல்ஸ்க்கு வந்துட்டோம். ஆனால் அவங்க தேட்டர்லேயே போய் கடா வெட்டுறானுங்க, பாம்லாம் பிளாஸ்ட் பண்ணுறானுங்க, 100 வாலாலாம் வெடிக்கிறாங்க. அவங்களோட செலிப்ரேஷன் வந்து ஒவ்வொரு படமே ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆகும். அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து நான் கருத்தூசி திணிக்கிறேன், என்னை நசுக்குனா பிதுக்குனா, நான் எல்லா படமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியலாக எடுக்கணும்னு சொல்ல. பட் இப்போ நீங்கள் ஒரு விஜய் சாரை எடுத்து ஒரு படம் பண்ணுறீங்கன்னா, இப்போ ரஜினி சாரை எடுத்து நீங்கள் ஒரு கபாலி பண்ணுறீங்க, ஒரு காலா பண்ணுறீங்க. இப்போ மலேசியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. நீங்கள் ரஜினி சார்னா அவர் வந்தார்னா ஒரு 100 பேரை அடிக்கிறாருங்கிறத நம்புறதுக்கான ஒரு மெட்டீரியலை முன்னாடியே அவர் டெம்ப்ளேட்டை போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வரும்போது நம்ம வந்துட்டு அதுக்கான பட்ஜெட்டை வாங்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராண்டியர்ஸ் காட்டணும். சும்மா நான் வந்து கிளாஸாக காட்டுறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு இந்த கமர்ஷியல் மீட்டரில் வந்துட்டு அந்த ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட்டே ஆக போதில்லை. இது அங்கே ஒரு வாய் இங்கே ஒரு வாய்னு வைக்கிற மாதிரி ஆகிடும். ஒன்று நீ மாசாக கமர்ஷியலாக படம் பண்ணு, இல்லைனா நீ கிளாஸாக எந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸும் இல்லாமல் சாலிடாக உன் கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படம் பண்ணு. அதுலேயும் எனக்கு வேணும், எனக்கு ரஜினி சார் ஃபேன்ஸும் வரணும், எனக்கு வந்து என்னோட எலைட் ஆடியன்ஸும் வரணும்னா
ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு நம்ம இப்போ சீமானந்தன் சொன்ன மாதிரி மீன் கருவாடை எடுத்து ரசத்தில் போட்ட மாதிரி ஆகிடும். அதை வந்து சாப்பிடவும் முடியாத மாதிரி போயிடும். ஸோ ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா. இதை தாண்டி வந்து நான் இந்த புஷ்பால வந்து வித்தியாசமாக பார்க்குறது வந்துட்டு ஒரு 2 சாங்கு, இந்த ஃபீலிங்ஸ்னு ஒரு சாங்கும் கிசிக்குன்னு ஒரு சாங்கும். அது ஒரு 6 நிமிஷம் தான் வருது. 6 நிமிஷம் பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டு 6 வாட்டி போட்டு உள்ளே பார்த்துட்டு இருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஜி இந்த 3D கிளாஸ் இருக்கா, கொஞ்சம் பெருசாக தெரியும்னு பார்க்குற ஸ்க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியெல்லாம் பார்த்தா நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது விமனை வெறுமை இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மேட்ருக்கு தான் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த ராஷ்மிகா மந்தனா வந்தாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு தான் நான் ஃபஸ்ட் பார்ட்டில் யோசித்தேன். பட் இந்த செகண்ட் பார்ட்டில் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அவங்க வந்து நிறைய இடத்துல நல்லா பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. எங்கே கிளாமர் வேணுமோ அங்கே கிளாமர் காட்டியிருக்காங்க. லைக் ஒரு பர்ஃபெக்டான கமர்ஷியல் மீட்டருக்கான என்ன ஸ்கோப் இருந்துச்சோ அது வந்து ராஷ்மிகா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம ஸ்ரீலீலா அவங்களுக்கு திடீர்னு இப்போ ஆன்லைனில் பலூன் அக்கா, யோகா அக்கா, ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா மாதிரி இப்போ ஸ்ரீலீலாவுக்கு வந்துட்டு டான்ஸ் அக்கான்னு சொல்லி ஒரு டைட்டில்லாம் கொடுத்து அவங்க டான்ஸ் ஆடுறதையே இப்போ நம்ம ஒரு 90s எப்படி சில்க் ஸ்மித்தாக இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தாலே போதும், அந்த ஒரு 5 நிமிஷத்துக்காகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே, இந்த படத்துக்கு அது தேவை தான். அண்ட் இதை வந்து ஒன்ஸ் மோர்ல நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த உங்களுக்கு ஒரு ஆட்ரினரி ரஷ் இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு நான் வந்து பார்த்தது வந்துட்டு முதல் வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் ஒன்னே தான், அது ஸ்டன்ஸ் தான். ஏன்னா வந்து ஸ்டன்ஸ் என்னதான் பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாலுமே இதில் என்ன பிரச்சனையாச்சுன்னா ரொம்ப எலாங்கேட்டடாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஸ்டன் சீக்வன்ஸை கை காலெலாம் கட்டி போட்டு அவர் கழுத்துலேயே டிராகுலா மாதிரி கடிச்சு கொலை பண்ணுறாரு. அது ஒரு 15 நிமிஷம் காட்டுறாங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரிம் டவுன் பண்ணியிருக்கலாம். அண்ட் வந்து நம்ம நிறையா விஜயகாந்த் சார் படத்துலலாம் பார்த்த மாதிரி, இல்லை விஜய் சார் படத்தில் பார்த்த மாதிரி தங்கச்சியை கடத்தி வைக்கிறது, இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கடத்தி வைக்கிறது, அவளை போய் ரெஸ்கியூ பண்ணுற சீன்ஸை நிறையா பார்த்துட்டோம். ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஓகே நீங்கள் இதான் டெம்ப்ளேட்டே எனக்கு புரியுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டியிருக்கலாம். 1 man against 200%ங்கிறது எவ்வளோ வாட்டி அதே காட்டுவீங்கிற மாதிரி இருந்தாலும், பட் நான் திருப்பி சொன்ன மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ் ஆர் நோ பிரைனஸ். எனக்கு வந்து அந்த மாஸ் போதும், தலைவன் பறந்து வந்து கடிக்கிறானா அந்த கடிக்கே நாங்கள் அடிமை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சு படம். ஓவரால் வந்து இதில் வந்து நீங்கள் லாஜிக்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. திருப்பி நீங்க வந்து ஒரு தெலுங்கு ஆடியன்ஸா உங்களுக்குள்ள நினைச்சிட்டு எப்படி இவனுங்க இதை ரசிக்கிறானுங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே வந்து வெளில வரும்போது ஓகே நம்மளே வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு தெலுங்கு ஆடியன்ஸா மாறிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா புஷ்பாவை தியேட்டர்ல மிஸ் பண்றாரு.